வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் மற்றும் தூக்க நல மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அம்ஜிக்கரை. Consultant working in MGM Healthcare, Buildrock Hospital and Apollo First Hospital. ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வளர்ச்சிதை மாற்ற பணிகள் ஒன்று. நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். இரவு தூக்கம் மிக மிக அவசியம். பகல் நேரங்களில் ஒரு குட்டி தூக்கம், பவர் நேப் என்று சொல்லுவோம், அது 20 நிமிடம், அதிகபட்சம் 30 நிமிடம் தூங்கலாம். முக்கியமாக இரவு 10 மணிக்கு மேலாக காலை 6 மணிக்கு முன்பாக தூங்குவது மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா இரவு நேரங்களில் தான் நமக்கு மூளையிலிருந்து பிட்யூட்டரி, அந்த பைனல் கிளாண்ட்லேருந்து இந்த ஹார்மோன், தூக்க ஹார்மோன் மெலட்டோனின் செக்ரெட் ஆகும். பகல் நேரங்களில் லைட் வெளிச்சத்தில் அது செக்ரெட் ஆகாது. ஆகவே இரவு தூக்கம் மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், இப்போ டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்குன்னே சில முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் 6 மணி நேரம் அவங்க குறைஞ்சது தூங்கணும். 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் அவங்க அடுத்த நாள் சரியான முறையில் வேலை செய்ய முடியாது. ஆகவே யாருக்கெல்லாம் இரவு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ பகல் நேரங்களில் அவங்களுடைய தூக்க அறையானது இரவு மாதிரியே வச்சுக்கணும். நல்ல ஒரு ஸ்க்ரீன் கர்டன்ஸ் போட்டுக்கலாம், டார்க்காக இருக்கணும், அமைதியான முறையில் இருக்கணும், சப்தம் தொந்தரவு இல்லாமல் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த 6 மணி நேரம் தூக்கம் மிக மிக அவசியம். இரவு தூங்கினாங்கன்னா 10 மணிலேருந்து காலையில் 6 மணிக்கு உள்ளாக தூங்க வேண்டும். இந்த தூக்க ஒழுக்கம், ஸ்லீப் டிசிப்ளின் முக்கியமான ஒன்று. இப்போ ஷிஃப்ட் ஒர்க்கர் நைட்டில் பண்ணுறாங்க, பகலில் தூங்குறாங்க, பகலில் ஒப்பன் நைட் அப்படி வாரி வரும் அவங்களுக்கு. அதுக்கு தகுந்த அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய படுக்கை அறையை நல்லாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாக ஒரு தியானம், ஒரு மந்த்ரா சாண்டிங், புத்தகம் படிப்பது, இதெல்லாம் மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். யோகா நித்ரா போன்ற சில ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க பண்ணும் பட்சத்தில் நல்ல முறையில் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஆகவே தூக்கமின்மை, தூக்கத்தில் சுவாச கோளாறு இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் நமக்கு வேலைக்கு, இரவு வேலைக்கு செல்றவங்க, இல்லை பகல் நேரங்களில் அதிகமாக லேட்டாக தூங்குறவங்களுக்கெல்லாம் 6 மணி நேரம் தங்குதடையின்றி தொடர்ச்சியான தூக்கம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 6 மணி நேரம் குறையான குவாலிட்டி ஸ்லீப் இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு மனச்சோர்வு, உடல் வியாதிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இரவு தூக்கம் தான் மிக அவசியம். ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்க இரவு மாலை திருப்பி மாறி அவங்களுக்கு ரொட்டேஷன்ல வரவங்களுக்கு வேலை செய்யும்போது அவங்களுக்கு தூங்க முடியாது. ஏன்னா நைட்ல வேலை செய்யணும்னா பகலில் தூங்கிதான், அப்பதான் அவங்க இரவு நல்லபடியாக வேலை செய்ய முடியும். ஸோ இரவு வேலை செய்யறாங்க, பகலும் தூங்க முடியலன்னா அவங்களுக்கு நிறைய வளர்ச்சிதை மற்ற வியாதிகள், சர்க்கரை வியாதி, கொழுப்பு வியாதி, மாரடைப்பு வியாதி, உயர் ரத்த அழுத்த வியாதி, புற்றுநோய் வியாதி, இந்த மாதிரி பல்வேறு வகையான வியாதிகள் வலியுறுத்தி வரும். ஆகவே இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க நேரத்தை கரெக்டான முறையில் தூங்குறதுக்கு நமக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரமானது முக்கியமாக நல்ல தூக்கத்திற்கான ஒரு இதாக அமைய வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த வியாதிகள் வராமல் நல்ல முறையில் நம்ம வாழ்வை கொண்டு செல்ல முடியும். ஆகவே தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ தூக்கத்துக்கு, அந்த அளவுக்கு நமக்கு நல்ல உடம்பு, நமக்கு மனது எல்லாமே நல்ல முறையில் நமக்கு இயங்கும். ஆகவே இந்த உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், இந்த 3 மிக முக்கியமான ஒரு செயல். இந்த முறையை நாம் நன்றாக பேணி பாதுகாத்தால் அந்த எந்த விதமான நோய்கள் இல்லாமல் நல்ல முறையில் நம்ம வாழ்வை கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த ஸ்லீப் ஈக்விட்டி, தூக்கம் மிக முக்கியமான ஒன்று. நல்ல தூக்கம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.